ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான நடிகை டெல்னா டேவிஸை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு நடிகை கிட்டே போயிருக்கோம். அதுதான் நம்ம பிரீத்தி ஷர்மா. ஸோ பிரீத்தி ஷர்மா ஒரு நார்த் இந்தியன், வடநாட்டைச் சேர்ந்த லக்னோவைச் சேர்ந்த ஒரு நடிகை. ஸோ இவங்க அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துலேயே ஹிந்தியில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஹிந்தி பற்றுள்ள ஒரு நடிகை. ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி தமிழ்நாட்டில் வேலை கிடைக்குது அப்படின்றதே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ அந்த கொஷின் மார்க்குக்கு ஆன்சர் தேடி போகும்போது தான் தெரியுது ஏன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய நடிகைகள் நடிப்பும் பெருசாக வராது, தமிழும் பெருசாக வராது, அந்த லிப்ஸிங்கும் வராது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்குதுன்னா இவங்க பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ இவங்க பணத்துலேயும் தன்னுடைய சேலரியும் குறைச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு எங்கே அடித்தா எங்கே வேலை நடக்கும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனாலே இவங்களுடைய சீரியலுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைவேட் ஷூட் பண்ணி அதன் மூலமாக தன்னுடைய நெருங்கிய பணக்கார வட்டத்துக்கு அந்த ஃபோட்டோ ஷூட் அனுப்பி வாய்ப்புகள் தேடுறாங்க. ஸோ சித்தி 2, திருமணம், மலர், காவியாஞ்சலி அப்படின்னு சொல்லி தெலுங்கு சினிமா சீரியல்லையும் சரி, தமிழ் சீரியல்லையும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம பிரீத்தி ஷர்மா. ஸோ இப்போ ரொம்ப வைரல் கண்டென்ட்டாக மாறி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஷூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பின் அழகில் டேட்டுவை குத்தி அந்த டேட்டு எங்கே குத்திருக்கேன் பார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. அது எப்படி அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்குன்னா, அந்த டேட்டு மட்டும் ஜூமில் இல்லை, தன்னுடைய பின் அழகும் அப்படியே காட்டி அப்படியே உள்ளே இருக்கக்கூடிய பட்டி தெரியுது அப்படின்ற அளவுக்கு அது டைட்டாக போட்டிருக்கக்கூடிய பட்டி அதுவையும் க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் ஷூட்டை தான் இது பப்ளிக்காக ஷூட் பண்ணது. இதை விட அந்த லெக்கினே இல்லாத அளவு கூட ப்ரைவேட் ஷூட் பண்ணி அனுப்பிச்சு தன்னுடைய வாய்ப்புகள் தேடக்கூடிய நடிகைகளாக இருக்காங்க. அதனால தான் தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹிந்தி நடிகைகள் எல்லாம் வெளியேந்து வரக்கூடிய ஆட்களுக்கு அவ்வளோ எளிதில் அவ்வளோ ஈஸியாக ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா அதுக்கான காரணம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் தான். ஸோ இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை நம்ம ஆளுங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான டேட்டு கொத்துறது, இந்த மாதிரியான பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் தமிழ் பெண்கள் அதிகமாக பண்ண மாட்டாங்க. பண்ணவே மாட்டாங்கன்னு இல்லை, இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு இது. ஸோ என்னுடைய தாட்டை சொல்லிவிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ஒரு ஷூட். ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எப்படியெல்லாம் தன்னுடைய இடையழகும் தொப்புள் அழகையும் இந்த சீரியல் நடிகைகள், வடநாட்டிலேருந்து வரக்கூடிய சீரியல் நடிகைகள் இங்கே காட்டுறாங்க அப்படின்ட்டு தான் அந்த வீடியோவில் அடுத்து இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த ஃபோட்டோ ஷூட்டே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேரீயை இறக்கி லோ இப்போ காட்டி தன்னுடைய பின் அழகையும் காட்டி குலுங்கிறத காட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் ஷூட்டை தான் நடத்தி தான் வாய்ப்புகளை வாங்குகிறாங்க. 25 வயசாகக்கூடிய இந்த பிரீத்தி ஷர்மா இந்த மாதிரியெல்லாம் கவர்ச்சி காட்டி தன்னுடைய சினிமா வாய்ப்பை இன்னும் விரிவாக பார்த்துக்கிறாங்க. ஸோ இனிமேல் ஏதாச்சும் சினிமாவில் நடிக்கணும், சீரியலில் நம்ம கவர்ச்சி காட்டி 2-3 வருஷம் ஓட்டிட்டோம், இதுக்கப்புறம் சீரியல்லேருந்து சினிமாவுக்கு போகணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய கவர்ச்சியை தொப்புள் அழகையும் இடை அழகையும் சூப்பராக காட்டுவாங்க. ஸோ இந்த வீடியோவில், இந்த கம்பைலேஷன் வீடியோவில் அவங்களுடைய கவர்ச்சியும் சூப்பராக காட்டுவாங்க. அது எல்லாமே எந்த மாதிரி காட்டுவாங்கன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஸோ வாண்டடாக காட்டுற மாதிரியே இருக்காது. ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், இப்போ டெல்னா டேவிஸை பார்த்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு, இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரொமான்டிக் சீக்வன்ஸ், அந்த மாதிரி சீக்வன்ஸ்லலாம் வாண்டடாக எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் அவங்களே காட்டுவாங்க. ஸோ நடிகை பிரீத்தி ஷர்மாவோடைய இந்த அழகை பார்த்து, இந்த கவர்ச்சியை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஒரு பெரிய குஷி ஜோதிகா அப்படின்னு நினப்பு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சீன் எடுக்கிறானுங்க. அதே அளவுக்கு சூப்பரானாலும் தொப்புள் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக காட்டக்கூடிய நடிகையாக இருக்கிறாங்க. ஸோ எதை எப்படியோ நம்ம சீரியலை பார்க்கும்போது இளவட்ட பசங்களுக்கு சீரியலை பார்க்க ஆசை வர்றதே இந்த மாதிரியெல்லாம் கவர்ச்சி காட்டி பார்க்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் 2 நடிகைகளை பார்த்துட்டீங்க. டெல்னா டேவிஸும் பார்த்தாச்சு, இப்போது பிரீத்தி ஷர்மாவையும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த 2 நடிகைகளில் உங்களுக்கு மனம் கவர்ந்த நடிகைகள், கவர்ச்சியை பொறுத்த வரைக்கும், ஸோ அழகை பொறுத்த வரைக்கும் டெல்னா தான் அடிச்சிக்க முடியாது. ஸோ மனம் கவர்ந்த நடிகைகள், கவர்ச்சி காட்டுறதில் உங்களுக்கு 2 பேரில் யார் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு டெல்னா தான்பா. பிரீத்தி ஷர்மா பிக்னிலே வந்தாலுமே எனக்கு டெல்னா டேவிஸோடைய அந்த சின்ன பகுதி ஒரு சின்ன சாரியை விலக்கி காட்டக்கூடிய அந்த கவர்ச்சியை எனக்கு பெருசாக தெரியுது. ஏன்னா அவங்களுடைய முக அமைப்பும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு எந்த சீரியல் நடிகையை வச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ கம்பைலேஷன் பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ எனக்கு இப்போதைக்கு பெருசாக எதுவும் தோணலை. நீலிமாவை வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. இல்லைனா காயத்ரி யுவராஜ் வச்சு பண்ணலான் இருக்குது. இந்த 2 பேரில் இல்லைனா இதில் இல்லாமல் வேறு யாரையாவது வச்சு பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலுக்கும் ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸோடைய எடிட்டர் பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிவிக்க விடுங்க.
அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பிளேலிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஒரு 1500 வீடியோஸ் மேலே போட்டோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் ஏதாச்சும் தேடி பார்க்கணுமுன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த குத்துவிளக்கு நடிகைகளுடைய கவர்ச்சி அந்த பிளேலிஸ்ட்டு, அப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கசக்கி விட்ருவாங்களே அந்த பிளேலிஸ்ட்டு, அப்புறம் சீரியல் நடிகைகளுடைய பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஃபினான்ஷியலாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. அது மூலமாக ப்ளே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.